குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளை வளர்க்கும் விதம். இன்றைக்கு ஒரு சில சகோதரர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க பயனுள்ள மார்க்க கல்வியோடு கூடிய உலக கல்வியை படிக்க வைக்காததனுடைய விளைவு மிகப்பெரிய விபரீதத்திலே முடிந்திருக்கிறது. அந்த குழந்தைகளுடைய நிலை, அவருடைய வளர்ப்பு நிலை, அவர்களுடைய அந்த பக்குவ நிலை, அந்த பருவநிலை, அந்த இளைஞர்களாக இருக்கும் பொழுது, அல்ல இளைஞர்களாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் படக்கூடிய, அதாவது மார்க்க அறிவு இல்லாமல், மார்க்கத்தினுடைய எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல், மார்க்கத்தினுடைய எந்த ஒரு இஸ்லாமிய அடிப்படை கல்வி கூட இல்லாமல் அந்த குழந்தைகள் இன்றைக்கு வழிதவறி சின்ன பின்னமாக சிதைந்து கிடக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு ஏராளமாக பார்க்கிறோம். சகோதரர்களே, அருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து ஷரியத்தின் முறைப்படி பேணுதலாக அந்த குழந்தை வளர்ந்து, அந்த குழந்தை படித்து வளர்ந்து இருக்குமையானால் அந்த குழந்தை சுவர்க்கத்திற்கு செல்லும். அது மாத்திரமல்ல, அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிரீடத்தை அவர்களுடைய தலையிலே அணிவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த குழந்தை குர்ஆனை கற்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை கற்று, அதன்படி வாழ்ந்து, குர்ஆன் படி வாழ்ந்து, குர்ஆன் சொன்னபடி வாழ்ந்த அந்த குழந்தைகளுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி, அது மாத்திரமல்லாது அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கிரீடத்தை ஏற்படுத்துகிறான். அருமைக்குரியவர்களே, சாதாரண விஷயமா இது? இன்றைக்கு நாம் அதை சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க பயனுள்ள மார்க்க கல்வியினுடைய அடிப்படை கல்வியை அந்த குழந்தைகளுக்கு நாம் சரியாக சிறுபிராயத்தில் நாம் கொடுத்தால் அந்த மார்க்க கல்வி அவர்களுக்கு பயிற்றுவித்தால் அந்த குழந்தைகளோடு நாமும் சுவர்க்கத்தில் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.